நாம் இன்றைக்கி பெஸ்ட்டான தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ரீசெண்டாக வந்த தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் 2. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் 1ஓட கண்டினியூஸ் ஸ்டோரி தான். கிளாடியேட்டர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ வந்து கடைசியாக இறந்து போயிருப்பார். ஸோ அவர் இறந்து போய் 14 வருஷம் கழிச்சு தான் இந்த ஸ்டோரி நடக்காமல் எடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோமில் வந்து 2 பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கொடூரமான ஆட்சினால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹீரோட பையன் லூசியஸ் வந்து இந்த இப்போ கிளாடியேட்டர் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் லூசியஸ் வந்து தன்னோட விடுதலைக்காகவும் தன்னோட மக்களோட விடுதலைக்காகவும் இந்த மாதிரியெல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் கடைசியில் அவர் அந்த அரசர்களை எதிர்த்து போரிட்டு தன்னோட மக்களையும் நாட்டையும் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். ஆக்ஷன் சீக்வென்ஸ் வச்சு மிரட்டி எடுத்திருப்பாங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். விசுவல் எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு, ஸ்டோரி லைனு எல்லாத்தையுமே செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கிளாடியேட்டர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எபிக் லெவலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை உள்ளே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேட்டரில் போய் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின். இந்த படம் 2024 இருக்குது. கிரைம் ரேட்டிங் 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றே ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெட்பூல் இருக்கிற உலகம் வந்து அழிய போகுது. ஸோ அதை அழியாமல் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு உள்வரின் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம டெட்பூல் பார்த்திங்கன்னா வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டு உள்வரினை கூட்டு வராரு. ஸோ அவர் கூட்டிட்டு வந்து அவர் உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். ஆக்ஷன் அப்புறம் ஃபன் ரெண்டுத்தையும் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே உள்வரின் அப்புறம் டெட்பூலுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். 2 பேரோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் எக்கச்சக்கமான டெட்பூல் சீனில் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களையும் பார்க்கலாம். லேடி டெட்பூலையும் உள்ளே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் ஃபன் அண்டு ஆக்ஷன் வைஸில் செம்மையாகவே இருக்கும். நம்ம மூணாவது பார்க்கப்படுறது சிட்டாடல் நிம்பனி அப்படிங்கிற சீரீஸ் தான். இந்த சீரீஸ்க்கு பார்த்திங்கன்னா 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா சிட்டாடல் யூனிவர்ஸோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ் தான். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சம்மந்தம் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சுச்சுவேஷன் காரணமாக ஒரு ஸ்பை ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ண அந்த ஸ்பை ஏஜென்சியை சம்மந்தாவையும் அவங்க பொண்ணையும் கொல்ல பார்க்குறாங்க. எதுக்காக அவங்களுக்கு சம்மந்தாவை கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ஸோ கடைசியில் அந்த ஏஜென்சிக்கிட்டேருந்து சம்மந்தத்தை வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு செம்மையாகவே எடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் நாடியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஏன்னா இவங்கள வச்சு தான் இந்த சீரீஸோட மெயின் பிளாட்டே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் சிட்டாடல் யூனிவர்ஸில் பிரியங்கா சோப்ரா பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட பேர் தான் நாடியா சிங் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட சைல்டு வருஷம் தான் இந்த சிட்டாடல் அனிமனி சீரீஸ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இந்த சீரீஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் விஷுவல்லாம் செம்மையாக எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிட்டாடல் யூனிவர்ஸ் சீரீஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஸை செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் பிரைம் வீடியோவில் 6 எபிசோட அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா திஸ் மேன் ஃப்ரம் அங்கிள் அப்படிங்கிற மூவி தான். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவி. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹென்ரி கவில் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹென்ரி கவில் வந்து ஒரு அமெரிக்கன் சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ ஒரு மிஷினை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த மிஷினை முடிக்கிறதுக்கு அவரோட எதிரியான KGB ரஷ்யன் ஸ்பையோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரஷ்யன் ஸ்பையும் சேர்ந்து இந்த மிஷினை எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த மிஷினில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் செம்மையாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் டைமில் நடக்கிற ஸ்டோரி லைன். ஸோ அதனால் அதுக்கு மாதிரி செட்டிங் போட்டிருப்பாங்க. விசுவல் எஃபெக்ட்ஸும் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்பை த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஹென்ரி கவிலுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையாகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா காய் ரிச்சி தான். ஸோ அவரோட படங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரை செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா ரெட் ஒன் அப்படிங்கிற மூவி தான். இந்த படம் 2024 இருக்குது. இன்னும் ஸ்பை ஆக்ஷன் மூவி. நம்ம டைனர்சன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. கிறிஸ் ஈவன்ஸும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா நார்த் போலோட சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து யாரும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் ஹேக்கரான நம்ம கிறிஸ் ஈவன்ஸோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை யார் கிட்னாப் பண்ணால்
அவங்களை கிட்னாப் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் கிறிஸ் ஈவன்ஸும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத ஆக்ஷனாகவும் காமெடியாகவும் சொல்கிற மூவி தான் இந்த ரெட் ஒன் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான். டேரெக்டாக ஓடிடியில் வரும்போது தமிழ் டப்பில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். முக்கியமாக நம்ம டைன் டான்சன் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருந்தாலே படம் செமையாக இருக்கும். இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம் வீக்கெண்டில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேண்டஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் எண்ட்ஸ் வித் அஸ் அப்படிங்கிற மூவி தான். இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளேக் லிவ்லி தான் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் நம்ம ரயன் ரெய்னால்ட்ஸோட ஒய்ஃபு. ஸோ உங்களுக்கு ரொமான்ஸ் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங் வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவிஸில் நீங்கள் எந்த மூவிஸ் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.